அதுவும் அந்த வெயிலுக்கும் அந்த குளியலுக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஐஸ் கட்டி தண்ணியில குளிக்கும் போது உண்மையாலுமே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இதை விட ஒரு சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காதுங்க. அதுவும் நான் தனியா குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஒரு பட்டையை போட்டு அப்படியே ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு சிவனை பார்க்க அப்படியே ஒரு ஆர்வத்தில் நம்ம ஏறுவோம். அந்த 7வது மலையோட உச்சி தெரியுதுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த 7வது மலையை ஏறும் போது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்களோ இல்லையோ அல்லது தோல்வியே அடைஞ்சாலும் சரிங்க, உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த 7வது மலையை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எது வேணாலும் சாதிக்க முடியும். எவன் வந்து உங்களை அடித்தாலும், எவன் வந்து உங்களை கேவலப்படுத்தாலும், இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் என்னுடைய சிவன், இந்த 7 மலையை பார்த்த சிவன் என் பின்னாடி இருக்கான், நான் தகுதியானவங்கிறனால தான் இந்த 7 மலை என்னை ஏற வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் ஏறுங்க. கண்டிப்பாக சிவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அருள் கொடுக்கும்.